அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு அல்குரானின் தமிழாக்கத்திலிருந்து பாகம் 6 அத்தியாயம் 5லிருந்து அல்மாயிதா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 20-26. மூசா தம் சமூகத்திடம் கூறியதை நினைவு கூறுங்கள். என்னுடைய சமூகத்திலே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அரும்பொடைகளை எண்ணி பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான், உங்களை ஆட்சியாளர்களை ஆக்கினான். மேலும் உலக மக்களில் எவருக்கு வழங்கப்படாதவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான். வசனம் 21. என் சமூகத்திலே உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்து விட்ட தூய பூமியில் நுழைந்து விடுங்கள். இன்னும் புறங்காட்டி ஓடாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்புக்கு ஆளாவீர்கள். வசனம் 22. அதற்கு அவர்கள், மூசா, அப்பூமியில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், அதிலிருந்து அவர்கள் வெளியேறாத வரை நாங்கள் அங்கு செல்லவே மாட்டோம். ஆயினும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டார். நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராய் உள்ளோம் என்று பதில் தந்தார்கள். வசனம் 23. அவ்வாறு நுழைய அஞ்சிக் கொண்டிருந்த மக்களின் மத்தியில் அல்லாவின் அருளை பெற்றிருந்த இருவர் இருந்தனர். அவர்கள் கூறினார்கள், வலிமை வாய்ந்தவர்களை பொருட்படுத்தாமல் வாயினுள் நுழைந்து விடுங்கள். அவ்வாறு உள்ளே நுழைந்து விடுவீராயின் நீங்கள் தான் வெற்றியாளர்களாய் திகழ்வீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவராயின் அல்லாவே முழுமையாக சார்ந்திருங்கள். வசனம் 24. ஆனால் அவர்கள் மீண்டும் இவ்வாறே கூறினார்கள், மூசாவே, அவர்கள் அங்கு இருக்கும் வரை நாங்கள் ஒருபொழுதும் அங்கே போக மாட்டோம். வேண்டுமாயின் நீரும் உங்களுடைய இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கின்றோம். வசனம் 25. அதற்கு மூசா, என் இறைவனே, என்னையும் என் சகோதரையும் தவிர நிச்சயமாக வேறு யாரும் என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. எனவே கீழ்ப்படியாத இம்மக்களிலிருந்து எங்களை பிரித்து விடுவாயாக என கூறினார். வசனம் 26. அதற்கு அல்லாஹ் மறுமொழி பகர்ந்தான், அப்படியானால் 40 ஆண்டு காலம் வரை அந்நாடு அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டதாகும். அவர்கள் பூமியில் அலக்கழிந்து திரிவார்கள். கீழ்ப்படியாத அந்த மக்களுக்காக நீர் அனுதாபப்படாதீர். அஸ்ஸலாமு அலைக்கும்.